ஞானத்தின் இரகசியத்தை உணர்ந்த ஜோதிடர். ஒரு ஜோதிடர் தனது கையில் ஒரு மந்திர பழத்தை வைத்துள்ளார். அந்த பழம் அப்பெண்ணின் பிரச்சினைகளை உடனே தீர்க்க முடியும். ஆனால் அதை அப்பெண்ணிடம் அவர் கொடுக்கவில்லை. அப்பெண் 3 வருடமாக இன்னல் அனுபவிக்கிறாள். அவர் கொடுமையானவரா, இதயமற்றவரா, அல்லது அவருக்கு நமக்கு அறியாத விதியை பற்றிய உண்மை தெரியுமோ? இந்த கேள்வியின் விடை நாம் நேரம், பொறுமை, விதியை பற்றி கொண்டுள்ள எண்ணங்களை தகர்த்தெறியும். கௌசிகன் என்னும் ஜோதிடரின் கதை இது. மன்னர் விக்ரமாதித்தனையே தடுமாற செய்த கேள்வி இது. என்னோடே இருங்கள் நண்பர்களே. இந்த கதை பழமையான விக்ரம் வேதாளம் கதைகளிலிருந்து வருகிறது. அதன் பின்னே மறைந்திருக்கும் அரிய ஞானம் பற்றியது. முற்றிலும் மனதை வருடக்கூடியது. வாருங்கள் நண்பர்களே, உங்களை இன்று மிகவும் கவர்ச்சிகரமான மரபு கதை ஒன்றிற்கு அழைத்து செல்கிறேன். விக்ரமாதித்தனும் வேதாளமும். மன்னர் விக்ரமாதித்தன் தனது ஞானம் மற்றும் வீரத்திற்கு பெயர் போனவர். ஒரு வேதாளத்தால் சபிக்கப்பட்டு பிணத்தை தூக்கி செல்லும் துர்பாக்கியம் மற்றும் அதனுடன் வேதாளத்தை ஒவ்வொரு முறையும் தகன இடத்திற்கு அழைத்து செல்ல சபிக்கப்பட்டார். அவர் தோளில் ஏறிக்கொண்டிருக்கும் அந்த வேதாளம் ஒவ்வொரு கதை முடிவிலும் அவரை ஒரு புதிரை விடுவிக்க சொல்லும். அவர் அமைதியாக இருந்தால் அவரது தலை வெடித்துவிடும். அவர் பதில் கூறிவிட்டாலோ அது அவரது தோளிலிருந்து பறந்து மீண்டும் மரத்தின் மேலே ஏறிவிடும். இது ஒரு ஞானம் விரக்தியின் சுழற்சியைப் போல தோன்றும் கதை தொடராகும். பலருக்கும் இக்கதைகள் பாடங்கள் வழங்கும். இன்றைய கதை கௌசிகன் என்னும் ஜோதிடரும் மாலா என்னும் பெண்ணின் கதை மற்றும் அனைத்தையும் மாற்றியிருக்கக்கூடிய ஒரு அற்புத பழத்தை பற்றியது. மீண்டும் அந்த பழைய ஆழமரத்தின் மீதேறினார். நிலா மேகங்களுக்கிடையே ஒளிந்திருந்தது. இறந்த இலைகளுக்கிடையே காற்று ரகசியம் பேசியது. தொலைவில் குள்ள நரிகள் ஊளையிட்டது. அவர் மரத்தின் கிளையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த பிணத்தை தூக்கினார். தனது தோளில் தாங்கியபடி மீண்டும் கல்லறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். மீண்டும் வேதாளம் பேச ஆரம்பித்தது. விக்ரம், நீ மிகவும் பிடிவாதமாக இருக்கிறாய். விட்டுவிடாமல் ஒரே வழியில் மீண்டும் மீண்டும் நடந்து உனது அந்த குணத்தை நான் பாராட்டுகிறேன். மன்னர் நிதானமாக நடந்தபடி அமைதியாக இருந்தார். உனக்கு தெரியுமா, நீ நன்றாக கேட்கிறாய். உனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லப் போகிறேன். இந்த உலகத்தில் நிறைய மோசடி பேர் வழிகள் உள்ளனர். போலி குருக்கள், போலி தீர்க்கதரிசிகள், ஜோதிடர்கள் என விதியின் பேரால் மக்களை ஏமாற்றும் மக்கள். பயனற்ற பரிகாரங்களுக்கு அதிக காசு வசூலிக்கும் ஏமாற்றுக்காரர்கள். ஆனால் கௌசிகன் என்னும் இந்த ஜோதிடர் கொஞ்சம் வித்தியாசமானவர். அவரது கதை நம்மை விதி மற்றும் நேரம் பற்றி கேள்வி கேட்க வைத்தோம். நன்கு கேள் விக்ரம். மகாதானபுரம் என்னும் செழிப்பான கிராமத்தில் திவாகர் என்னும் செல்வ வளம் மிக்க வியாபாரி வாழ்ந்து வந்தார். ஒரு மனிதன் விரும்பும் எல்லா விஷயங்களும் அவரிடமிருந்தன. பணம், மரியாதை, ஒரு அழகான வீடு. அவருக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள்தான் விலைமதிப்பற்ற மாலா. காலை நட்சத்திரம் போன்ற அழகு மிக்கவள். ஒரு துறவியைப் போல கருணை உள்ளம் கொண்டவர். படித்தவர், அழகானவர். ஒவ்வொரு தந்தையின் பெருமை. அவளது திருமணம் 3 முறை கூடி வந்து நின்று போனது. ஒரு அழகான, படித்த, கருணை உள்ளம் கொண்ட பெண்ணை பற்றிய இந்த விஷயத்தை உன்னால் நம்ப முடிகிறதா? தண்ணீரைப் போல் அவளது திருமண வாழ்வு நழுவிக்கொண்டே இருந்தது. மாலா நம்பிக்கை இழக்க ஆரம்பித்தாள். ஜன்னல் அருகே அமர்ந்தவள் வயது பெண்கள் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளுடன் குடும்பமாக செல்வதை ஏக்கத்துடன் பார்ப்பாள். என்னால் என்ன தவறு? ஏன் நான் சபிக்கப்பட்டிருக்கிறேனா? அவளது அம்மா பிரபாவால் அவளது பெண்ணின் கண்ணீரை தாங்க முடியவில்லை. ஒரு நாள் தனது கணவனிடம் கூறுகிறார், எல்லாம் போதும். எனது தம்பி கோபி நகரத்தில் வசிக்கிறான். அவனுக்கு நிறைய பேரை தெரியும். நாம் உதவி கேட்க வேண்டும். கோபி என் நண்பன் கௌசிகன் என்ற ஒரு ஜோதிடரை பார்க்க நினைக்கின்றனர். அவன் ஜாகத்தில் உள்ள கோள்களை மட்டும் பார்த்து அதிக காசு வசூலிக்கும்பன் அல்ல. அவற்றை ஆழ்ந்து படித்து தியானிப்பான். வாழ்வின் போக்கை பிரபஞ்சத்தின் தாளத்துடன் அறிந்து கொள்பவன். மாலாவின் குடும்பம் அவளது ஜாதகத்தை கொண்டு வந்தபோது அதை மணிக்கணக்காக அமைதியாக கவனித்து படித்தான். இறுதியாக நிமிர்ந்து பார்த்து அரிது ஒன்றை கூறினான். இந்த பெண்ணின் ஜாதகம் சீதா பிராத்தியாரின் ஜாதகம் போல உள்ளது. ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். ஜெய்ப்பூர் நகரில் உள்ள புராதன ராமர் கோவிலுக்கு சென்று அங்கே ஒரு உண்மையான பக்தருக்கு அக்கோயிலின் பிரசாதத்தை அளிக்க வேண்டும். சும்மா யாருக்கோ அல்ல. இவரது இதயம் பரிபூரண நிவாரணம் அளிக்குமோ அவருக்கு. இதை பரிபூரண நம்பிக்கையோடு செய்தால் அவரது விதி மாற வாய்ப்புள்ளது. அக்குடும்பத்திற்கு அதற்கு மேல் இழக்க ஒன்றுமில்லை. அதனால் தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு
கௌசிகனுடன் ஜெய்ப்பூருக்குச் சென்றனர். அங்கிருந்த ராமர் கோவில் பிரம்மாண்டமாக இருந்தது. புராதனமாக வலிமையாக இருந்தது. அதனுள் நுழையும் போதே தெய்வீக இருப்பை உணர முடிந்தது. அங்கே முழு பயபக்தியுடன் பூஜை நடத்தப்பட்டது. அனைவரும் முழு மனதோடு கடவுளை வணங்கி பிரசாதத்தை பெற்றுக்கொண்டனர். கோவிலை விட்டு வரும் வழியில் கௌசிகன் திடீரென வண்டியோட்டியிடம் வண்டியை நிறுத்த சொன்னான். இந்த வீட்டின் முன்னே நிறுத்து. இங்கே நமக்கு யாரையும் தெரியாதே, ஏன் இங்கே நிறுத்த சொல்கிறார் என்று எல்லோரும் குழம்பினர். மர்மமாக சிரித்து கௌசிகன் கூறினார், என்னை முழுக்க நம்பு மாலா. மாலா, இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே கொடு. மாலா சிறிது தயங்கினாலும் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெரிய அழகிய வீட்டுக்குச் சென்று கதவை தட்டினாள். கதவு திறக்க அங்கே ஒரு அழகிய இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவன் பெயர் வீரபத்ரன். அவன் மாலாவை பார்த்த அக்கணம் உலகமே நின்று போனது போல இருந்தது. அவள் நயம், அவளது மென்மையான கண்கள், புன்னகைத்து கொண்டே அவள் பிரசாதம் அளித்த விதம் என எல்லாமே அவனை கவர்ந்தது. வாருங்கள், தயவு செய்து உள்ளே வாருங்கள். உங்கள் குடும்பத்தாரையும் அழைத்து வாருங்கள். உங்கள் வருகையால் நாங்கள் மகிமை பெறுவோம். சில மணி நேரத்திலேயே நண்பர்களே, சில மணி நேரம்தான். திருமணம் பற்றிய பேச்சு எழுந்தது. வீரபத்ரனின் பெற்றோர்கள் மாலாவின் பெற்றோர்களை சந்தித்தனர். பேசினார்கள், சிரித்தார்கள், நன்கு இணக்கமாக உணர்ந்தார்கள். கௌசிகன் துரிதமாக இவர்களுடைய ஜாதகங்களையும் சரிபார்த்து மிகுந்த நம்பிக்கையோடு கூறினான், இந்த பொருத்தம் நட்சத்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது. அருமையான சீரமைப்பு, அருமையாக பொருத்தக்கூடிய தன்மை. சில வாரங்களுக்குள்ளாகவே மாலாவுக்கும் வீரபத்ரனுக்கும் பெரும் விமர்சையாக திருமணம் நடைபெற்றுவிட்டது. அவ்வளவு வேதனைகளுக்கு பிறகு மகிழ்ச்சி வந்ததாக எல்லோரும் எண்ணினர். 3 வருடங்கள் கடந்தன. ஆனால் மாலா குழந்தை பேரின்றி இருந்தார். அவனுடைய மகன் வேற ஏதும் மகளை திருமணம் செய்திருந்தால் இப்பொழுது எனது பேரன் பெரியவனாக இருந்திருப்பான். அவனுடைய அம்மா மெதுவாக இலைமறை காய்மறையாக பேச ஆரம்பித்தார். இந்த பரிகாரம் செய். எனது தோழியின் மருமகள் குழந்தையில்லாமலிருந்து இந்த பூஜையை செய்தாள். குறுகிய காலத்திலேயே அந்த வார்த்தைகள் கூர்மையாக மாறின, மேலும் கொடுமையாக மாறின. எனது மகனின் வாழ்க்கையை கெடுத்து விட்டாய். உன்னை திருமணம் செய்திருக்கவே கூடாது. பார்த்த முதல் நொடியில் காதலில் விழுந்த வீரபத்ரனும் மெதுவாக மனதளவில் விலகத் தொடங்கினான். மாலாவிற்காக அம்மாவிடம் பேசுவதை நிறுத்தினான். அவளுடன் இரவு உணவு சாப்பிடக்கூட அமரவில்லை. அவளை கவனிக்கவில்லை. இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவனுடைய புறக்கணிப்பு மாலாவிற்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை உங்களால் ஊகிக்க முடிகிறதா? இறுதியில் அவள் அன்பை உணர்ந்து அவளுக்குரிய இல்லத்தை அடைந்து இப்பொழுது எல்லாம் அவள் கையில் விருந்து நழுவி போனது போல ஆனது. தனியே அமர்ந்து கொண்டு அவளது அறையில் இரவு நேரங்களில் அழுது கொண்டிருந்தாள். ஏன் நான் எப்பொழுதும் சபிக்கப்படுகிறேன்? எனது பூர்வ ஜென்ம வாழ்க்கையில் எந்த தவறு செய்தே பிறவியில் இப்படி அனுபவிக்கிறேன்? 3 வருடம் திருமண வாழ்வு, 3 வருடம் இன்னல்கள். மாலாவின் பெற்றோர்களுக்கு அவள் படும் இன்னல்கள் அறிந்ததும் அவர்களுடைய மனமும் உடைந்து போனது. பிரபாவ் அவளுடைய கணவனிடம் மீண்டும் கௌசிகனை பார்க்கச் செல்லலாம் என கூறுகிறார். அவர் நமக்கு முன்பே உதவினார், இப்போதும் அவரால் உதவ முடியும். கௌசிகனின் வீட்டை அடைந்தவுடன் அவர் இருவரும் அழுதார்கள். எல்லாம் சரியாகும் என கூறினாயே, சீதாதேவியின் ஜாதகம் போல என கூறினாயே, ஆனால் இப்போது அவளுடைய வாழ்க்கையை பார், அது அழிந்துவிட்டது. கௌசிகன் பொறுமையாக கேட்டுக்கொண்டு பிறகு சிரித்தான். பரிசாக சிரிக்கவில்லை, அனைத்தையும் அறிந்த சிரிப்பு. நான் சொல்லவில்லையா, அவள் சீதாவைப் போல சோதனைகளை சந்திப்பாள். அந்த சோதனைகள் இன்னும் முடியவில்லை, கதையும் தான். எழுந்து நின்று கூறுகிறான், என்னை வீரபத்ரனின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். அவர்கள் அங்கே வந்தபோது முழு குடும்பமும் இருந்தது. கௌசிகன் ஒரு போர்க்களத்திற்கு செல்லும் போர் வீரனைப் போல வந்தான். இன்னும் 2 மாதத்தில் மாலா கருத்தரிப்பாள். இப்போது ஒரு கேள்வி வந்தது, கௌசிகன் தன்னுடைய உறுதிமொழியை எப்படி காப்பாற்றுவான்? அவன் வீட்டை விட்டு பல வருடங்கள் முன்பே சென்றிருந்த ஒரு தொலைதூர காட்டுக்குச் சென்றான். அங்கே பல காலம் முன்பு ஒரு பேயை சந்தித்திருந்தாள். மர்மமான விதிகளில் கட்டுண்டும் அந்த பேய் துஷ்டமானதுவல்ல. அந்த பேயை குகையில் சந்தித்தான். உனது நேரம் வந்துவிட்டது. நீ ஒருமுறை என்னிடம் கூறியிருந்தால் பிரபஞ்சத்தின் நேரம் சரியாக இருந்தால் உன்னிடம் உள்ள அந்த மர்மத்தான பழம் குழந்தை பேரை அளிக்கும் என்று. இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது. எனக்கு அந்த பழத்தை கொடு. ஆம் ஜோதிடரே, சரிதான். இப்பொழுதுதான் அதற்கான நேரம். சில பழமையான மந்திரங்களை ஜபித்தது. அவனை சுற்றி ஒரு ஆற்றல் வட்டம் ஒளிர்ந்தது. அது அவன் கையில் ஒரு பழத்தை அளித்தது. அந்த பேய் அதன் உயிர் சக்தியை அளித்து அந்த பழத்தை வரவழைத்தது. அதை கௌசிகனிடம் கொடுத்தது. அமைதியாக சிரித்து அவ்விடத்தை விட்டு அகன்றது. அது வந்த காரியம் முடிந்தது. கௌசிகன் பழத்தை எடுத்துச் சென்று மாலாவிடம் கொடுத்தான். நேரம் வந்துவிட்டது.
தனது நடுங்கும் கரங்களாலும் நம்பிக்கை பொருந்திய கண்ணீராலும் மாலா அந்த பழத்தை வாங்கி உண்டாள். 2 மாதத்தில் கர்ப்பம் தரித்தாள். 1 வருடத்தில் அழகிய ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்தாள். கொடுமையாலும் நிசப்தத்தாலும் நிரம்பியிருந்த அந்த வீடு இப்பொழுது மகிழ்ச்சியாலும் ஆரவாரத்தாலும் நிரம்பியது. வீரபத்ரனின் அம்மா அழுது கொண்டே மாலாவை கட்டி அணைத்து தன் சுடு சொற்களுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொண்டாள். எல்லாம் நல்லபடியாக மாறியது. கௌசிகன் கணித்தபடியே வேதாளம் கதையை நிறுத்தியது. என்ன விக்ரமா, இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? மன்னர் அமைதியாக நடந்தார். இதுதான் என் கேள்வி புத்திசாலி மன்னனே. கௌசிகன் அந்த பெய்யை பல வருடங்கள் முன்பே சந்தித்திருந்தான். அந்த அற்புத பழத்தை பற்றி அவனுக்கு முன்னமே தெரியும். அது மாலாவின் பிரச்சனையை தீர்க்கக்கூடும் என்பதும் அவனுக்கு முன்னமே தெரியும். இருந்தும் ஏன் அவன் அவளுக்கு அக்கனியை கொடுக்கவில்லை? ஏன் அவளை 3 வருடங்கள் இன்னல் அனுபவிக்க செய்தான்? அவன் கல்நெஞ்சக்காரனா, கொடுமையாளனா? பதில் தெரிந்தும் பேசாமல் இருந்தால் உனது தலை வெடித்துவிடும். ஆனால் நீ நன்றாக பேசினால் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியும். மன்னர் விக்ரமாதித்தன் நடப்பதை நிறுத்தினார். அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவருக்கு பதில் தெரியும். அமைதியாக கூறினார். வேதாளம், உனது கேள்வி புத்திசாலித்தனமானது, ஆனால் பதில் சுலபமானது. ஓ, அப்படியா? எனக்கு அறிவுறுத்துங்களேன். கௌசிகன் ஒரு ஜோதிடன், கடவுள் அல்ல. அவனால் நட்சத்திரங்களின் போக்கை கணிக்க முடியும், எதிர்காலம் பற்றி அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவனால் விதியின் போக்கை மாற்ற முடியாது. வேதாளம் அவரை முடக்கியது. அப்படியென்றால் ஏன் அந்த பழத்தை வாங்கினான்? விக்ரமாதித்தன் விளக்குகிறார். இவ்வுலகில் ஒவ்வொரு செயலும் குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறும். அந்த அற்புத பழத்தின் மந்திர சக்தி ஒரு பிரபஞ்ச ஆற்றல் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே சக்தி பெறும். அவன் அதை மாலாவிற்கு 3 வருடங்கள் முன்னே அளித்திருந்தாலும் அது ஒரு சாதாரண பலமாகவே இருந்திருக்கும். அந்த பேயே அதை கூறியது. இப்போதுதான் அந்த நேரம் வந்துள்ளது. முந்தவும் இல்லை, பிந்தவும் இல்லை. அந்த சரியான நேரம். கௌசிகனுக்கு புரிந்த இந்த உண்மை நிறைய பேருக்கு புரியாது. நல்ல விஷயங்கள் நாம் நினைப்பது போல நடப்பதில்லை. இந்த பிரபஞ்சம் அதை நமக்கு கொடுக்க தயாராகும்போதுதான் அது நடக்கும். குளிர்காலத்தில் விதைத்த ஒரு விதையானது நீ எவ்வளவுதான் நீர் ஊற்றினாலும் உடனே வளராது. அதே விதை வசந்த காலத்தில் விதைக்கப்பட்டால் அருமையாக துளிர்விடும். மாலாவின் வேதனை கௌசிகனின் குரூரத்தால் அல்ல. அவளும் பருவம் அதுவரை வந்திருக்கவில்லை. உலகத்தின் எந்த ஒரு சக்தியாலும், அற்புதத்தாலும், பிரார்த்தனையாலும், மந்திரத்தாலும் ஒரு பழத்தை அதற்குரிய பருவம் வராமல் பழுக்க வைக்க முடியாது. அதனால்தான் அவன் காத்திருந்தான். அவனுக்கு அக்கறையுள்ளாமல் இல்லை, விதியின் வலிமையை அவன் அறிந்திருந்ததால் அவன் காத்திருந்தான். ஹஹா, சரியா? மிகச்சரி. ஹஹா. வேதாளத்தின் சிரிப்பு அந்த தகன பூமியில் எதிரொலித்தது. மீண்டும் ஒரு முறை சரியாக பதிலளித்தாய். அதனால் நம் ஒப்பந்தப்படி என்று கூறியபடி அந்த பிணம் விக்ரமாதித்தனின் தோளிலிருந்து பறந்து சென்று மீண்டும் அந்த கரிய ஆழ மரத்தின் மேலே அமர்ந்தது. மன்னனும் திரும்ப நடக்க ஆரம்பித்தான். இதற்கு முன்னர் 24 முறை செய்தானே அதே போல. நண்பர்களே, இந்த கதை, இந்த அரிய கதை வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கியுள்ளது. கௌசிகன் உடனே அந்த பழத்தை கொடுத்திருந்தால் ஒன்றும் நடைபெற்றிருக்காது. அப்போது சரியான நேரம் இல்லை. நட்சத்திரங்கள் தங்கள் இடத்தில் இருக்கவில்லை. பிரபஞ்சம் கொடுக்க தயாராகவில்லை. அவளது 3 வருட இன்னல்கள் வீணல்ல. அவை தயாராக கிடைத்த நேரங்கள். அவை பட்டங்கள். அவை வண்ணத்து பூச்சியின் கூட்டுப்புழு பருவம் போலவே. அதனால் இப்போது ஒரு கஷ்டகாலத்தில் இருப்பது போல நீங்கள் உணர்ந்தால், உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாதது போல தோன்றினால், ஏன் நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு மட்டுமே நடக்கிறது என நினைத்தால், மாலாவை நினையுங்கள். நீங்கள் கௌசிகன் என நினையுங்கள். அல்லது கடவுள், அல்லது பிரபஞ்சம், அல்லது விதி என எதை வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நம்புவது உங்களை கைவிடவில்லை. அந்த அற்புத பழம் இருக்கிறது. உங்களுக்கான வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது சரியான நேரத்திற்கு காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை கொள்ளுங்கள். மாலா கௌசிகனிடம் கொண்ட நம்பிக்கையைப் போல, கௌசிகனைப் போல பொறுமையாக இருங்கள். பொறுமையுடன் தான் பிரபஞ்ச ஆற்றல் பொருந்தி வரும். உங்கள் பருவம் வரும் வரை காத்திருக்கும் வேளையில் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். விதியின் போக்கில் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களால் அந்த பழத்தை பார்க்க முடியாவிட்டாலும் நண்பர்களே, உங்களுக்கு வரவேண்டியது சரியான நேரத்தில் உங்களை அடைந்தே தீரும். உங்கள் நேரத்திலோ, நீங்கள் அதை வேண்டிய நேரத்திலோ அல்ல. பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போது அதை அளித்தால் நீங்கள் சரியான முறையில் கையாள்வீர்கள் என்பதை அறிந்து அப்போதுதான் கொடுக்கும். அதுதான் மனிதனுக்கும் தெய்வீக செயலுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் நண்பர்களே கௌசிகன் என்று ஜோதிடரின் கதை மற்றும் பிரபஞ்சத்தின் சரியான நேரம், விதியின் பொறுமையின் கதை, பிரபஞ்ச ஆற்றலின் ரகசிய நேரத்தின் கதை. இந்த கதை உங்கள் ஆன்மாவுடன் பேசினால், இருண்ட தருணத்தில் அது உங்களுக்கு நம்பிக்கை அளித்திருந்தால், இந்த செயல்முறையை நம்புவதற்கு அது உங்களுக்கு நினைவூட்டியிருந்தால், அந்த லைக் பட்டனை அழுத்தவும். இந்த பண்டைய ஞானத்தை தேவைப்படுபவர்களுக்கு பரப்ப உதவுங்கள்.
கடினமான காலகட்டத்தை கடந்து செல்லும் ஒருவருடன் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய பருவம் வரப்போகிறது என்று கேட்க வேண்டிய ஒருவன், நம்பிக்கையை இழக்கப் போகிற ஒருவன். விக்ரம் வேதாள மரபிலிருந்தும் அக்பர் மற்றும் பீர்பல் முதல் தெனாலிராமன் வரையிலான இந்திய ஞானத்தின் பிற பொக்கிஷங்களிலிருந்தும் மேலும் கதைகளுக்கு குழு சேரவும். கீழே கருத்து தெரிவியுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒன்று மிகவும் முன்னதாகவே விரும்பினாலும் சரியான நேரத்தில் உங்களிடம் வரும் ஒன்றை நீங்கள் எப்போதாவது அனுபவித்தீர்களா?